இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது 7 முதல் 8 மணி வரையிலான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள். ஓகேங்களா? முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் அணையில் திட்டமிட்டபடியே தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் ரூபாய் 78.67 கோடி மதிப்பில் டெல்டா குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி விமான நிலையத்தில் துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் ஜூஸ் மிக்சரில் மறைத்து வைத்து கடத்தி வந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,83,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பெற்றிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இன்றுடன் 1 ஆண்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறப்போகுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிச்சயமாக அதை சார்ந்தும் பல்வேறு விதமான அறிவிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். குவைத் நாட்டில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுடைய உடல்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, கிராம கோவில்களில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அறையும் குறையுமாக ஆடக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இன்று முதல் அடுத்த 1 வாரத்திற்கு பரவலான மழை பொழிவுகள் வந்து இருக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு தேர்தல் அப்படின்றது அனைத்தும் முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து தேர்தல் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இது போல் ஏகப்பட்ட விதமான காணொளிகள் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்